உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். என்னாச்சுனா? சொல்லுங்க மேடம். ராகவன் தம்பி அவரே பேங்க்ல டெபாசிட் பண்ணிக்கிறேன்னு சொல்லி வாங்கிட்டு போயிட்டாரு மேடம். ரூபாய் காணாம போகுதுன்னா இந்த வீட்டுல இருக்கிற யாரோ வெளியில சொல்ல முடியாத ஒரு பிரச்சனை இருக்காங்கன்னு அர்த்தம். ஆட்டோ அண்ணா, அந்த ஆட்டோவை ஃபாலோ பண்ணுங்களேன். எவ்வளோ ஆச்சு? 100 ரூபா சார். இந்தாங்க. தேங்க்யூ சார். தேங்க்ஸ்ண்ணா. ஓகே சார். அண்ணா இங்கே நிறுத்துங்க. பணம் ரெடி ஆயிருச்சா இல்ல வீட்டுக்கு போட்டுமா? யோ, நான் தான் தரேன்னு சொன்னல, பணம் ரெடி ஆயிருச்சு. இங்க பாரு, நீ சொன்ன ஸ்பாட்டுக்கு வந்துட்டேன். சீக்கிரம் வந்து வாங்கிக்க. சூப்பர் சார். இங்க பாரு, நீ வரும்போது உன்னை யாரும் பார்க்காத மாதிரி கவனமா வா. என்ன பார்த்து யார் சார் டவுட் பட போறா? ரோடுனா 4 பேர் வருவான் போவான், அதுக்கெல்லாம் கவலைப்படலாமா? பணத்தை எண்ணிதானே எடுத்துட்டு வந்திருக்கீங்க. எண்ணிதான் எடுத்துட்டு வந்திருக்கேன். உனக்காக ரோட்ல வச்சுலாம் எண்ணி தர முடியாது. ரொம்ப கோவப்படாதீங்க சார், அங்கே இருங்க, வரேன். வணக்கம் சார். நீங்க உங்க ஒய்ஃப் விஷயத்துல ரிஸ்க் எடுக்க மாட்டீங்கன்னு தெரியும் சார். அதை நான் நம்புனேன். நீங்க என் நம்பிக்கையை காப்பாத்திட்டீங்க சார். பணம் எங்க சார்? எங்க தம்பி பாசம் குறுக்க வந்து என்ன மாட்டி விட்டாலும் பரவாயில்ல, நான் உண்மையை சொல்லி தம்பியை காப்பாத்த போறேன்னு பணம் கொடுக்க மாட்டீங்களோன்னு நினைச்சேன் சார். பரவாயில்ல, உங்களை காப்பாத்திக்க நீங்க என்ன வேணாலும் செய்ய தயாரா இருக்கீங்கல்ல? நான் இங்க வருவேன்னு நீங்க எதிர்பார்க்கல. யார் மாமா அது? அது உங்க தம்பி செய்யாத தப்புக்கு அவனை ஜெயிலுக்கு அனுப்புறோம்னு நினைக்கிற அக்யூஸ் அவன். அவனுக்கு நீங்க ஏன் மாமா பணம் கொடுக்குறீங்க? நேத்து கூட வீட்டுல பணம் திருட்டு போச்சுல, அது உங்க தம்பி பழி ஏத்துக்கிட்டாரு. ஆனா அந்த பணத்தை நீங்க தான் எடுத்தீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும். நான் அதை பார்த்தேன் மாமா. சரி,
ஏதோ பர்சனல் தேவை இருக்கு போல. இத சொன்னா வீட்ல தேவையில்லாத பிரச்சனை ஆயிரும்னு நான் அமைதியா இருந்துட்டேன். மாறன வீட்டை விட்டு வெளியே போன்னு சொன்னப்ப கூட நான் அமைதியா இருந்தேன். ஆனா நீங்க அங்க விட்ட பணத்தை கடையில இருந்து எடுத்துட்டு வந்து இவங்கிட்ட கொடுத்துட்டு இருக்கீங்க. அது மாமா சத்தியமா நான் இதை எதிர்பார்க்கவே இல்லை மாமா. இந்த விஷயம் மாமாக்கு தெரிஞ்ச என்ன ஆகும்னு யோசிச்சு பாத்தீங்களா? இல்ல வீரா, அது வந்து மாமா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. எவ்வளவு பெரிய ரிஸ்க் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு உங்களுக்கு தெரியுதா? ஏன் மாமா இப்படி பண்றீங்க? விஷயம் தெரிஞ்சா மாமா உங்களையும் வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடுவாரு. உங்களை அவர் அவ்வளவு நம்பிக்கிட்டு இருக்காரு மாமா. நீங்க அத பத்தி கூட யோசிக்கவே இல்லல. வீரா வீரா வீரா, அது அது வந்து மாமா ப்ளீஸ் எதுவும் சொல்லாதீங்க. உங்க தம்பியை காப்பாத்துறதுக்காக நீங்க எந்த எக்ஸ்ட்ரீமுக்கு வேணாலும் போவீங்களா மாமா? எனக்கு தெரியும் மாமா. உங்க தம்பிக்காக தானே அந்த பொய் சாட்சி சொல்ல வந்த அக்யூஸ்டுக்கு பணம் கொடுத்து கெஞ்சிட்டு இருக்கீங்க. உங்க தம்பி ஜெயிலுக்கு போயிடக்கூடாதுன்னு அவனுக்கு பணம் கொடுத்து காம்ப்ரமைஸ் பேசிட்டு இருக்கீங்க. அதானே மாமா? உங்க தம்பி எப்பவும் சொல்லுவாரு, எனக்குன்னு ஏதாவது பிரச்சனை வந்தா என் அண்ணனுங்க 2 பேரும் நிப்பாங்கன்னு. அதை நீங்க ப்ரூவ் பண்ணிட்டீங்க. வள்ளி அம்மா கூட இந்த குடும்பம் பிரிஞ்சிடக்கூடாது, எல்லாரும் ஒத்துமையா இருக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. உங்களுக்குள்ள இந்த மாதிரி ஒரு பாண்டிங் இருக்கிற வரைக்கும் உங்க யாராலையுமே பிரிக்க முடியாது மாமா. ஒரு பக்கம் என்னடானா உங்க தம்பி உங்களுக்காக பழி ஏத்துக்கிறாரு, இன்னொரு பக்கம் உங்க தம்பிக்காக நீங்க என்ன ரிஸ்க் வேணாலும் எடுக்க ரெடியா இருக்கீங்க. மாமா என்ன ஆனாலும் சரி, உங்க தம்பி இந்த கேஸ்ல இருந்து கண்டிப்பா காப்பாத்திரலாம். ஆனா இந்த அக்யூஸ்ட் கிட்ட நீங்க கெஞ்சினதும் தப்பு, அதை விட பணம் கொடுத்தீங்களா மாமா, அது ரொம்ப பெரிய தப்பு. சரி விடுங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். இந்த கேஸ்ல இருந்து காப்பாத்துறதுக்காக உங்க அண்ணன் பணம் கொடுத்தாரு, அத நானே பார்த்தேன். அவனை இந்த மாதிரி பொய் சாட்சியெல்லாம் சொல்ல வேண்டான்னு கெஞ்சிட்டு இருந்தாரு. இது என்ன புதுசா? விட்னஸ் கிட்டியா? ஆமா, அவன் தப்பான ஆள் தான். இருந்தாலும் இப்ப அவன் சொன்ன சாட்சி தானே ரொம்ப முக்கியமா இருக்கு. எல்லாரும் இப்ப அவனை தானே நம்பிட்டு இருக்காங்க. அதனாலதான் மாமா இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணிருக்காரு. எங்கேயோ செம்மையா லாக் ஆயிருக்கான். நீ இந்த வீட்டுல உங்க அண்ணனுக்காக பழி ஏத்துக்கிற, உங்க அண்ணன் உன்னை காப்பாத்துறதுக்காக எந்த எக்ஸ்ட்ரீம் வேணாலும் போக ரெடியா இருக்காரு. இதுக்கு மேல உனக்கு என்ன வேணும்? ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.